இயேசு சொல்லுகிறார் 14 நான் படிக்கிறேன். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு, யோவான் ஸ்நானகர் தான் முதல்ல நினைச்சாரு இதை குறித்து பேசுகிறார். மனம் திரும்புங்கள் அப்படிங்கறத குறித்து பேசுறார். அப்போ அவருடைய அந்த ராஜாவுடைய அவர் தவறை செய்ததை சுட்டி காட்டினதுனால யோவானை நினைச்சாங்க, காவலில் அடைக்கிறாங்க. அதனால அந்த பாருங்க, அந்த காலம் நிறைவேற்றுகிறதுக்காக தான் நான் சொல்றேன். யோவான் காவலிலே வைக்கப்பட்ட பின்பு, அவன் காவலில வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. ஹல்லேலூயா. அப்போ அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் முதல்ல யார் தான் வழியை ஆயத்தப்படுத்துறாரு? யோவான் ஸ்நானகன் ஆயத்தப்படுத்துறாரு. அவருடைய வேலையை சிறைச்சாலையோட முடியும். அந்த காலம் வந்த பின்பு இயேசு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அதான் ஒரு காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்றார். ஹல்லேலூயா. மனம் திரும்புங்க, காலம் நிறைவேறிற்று, இந்த ராஜ்யத்துக்குரிய காலம் நிறைவேறிற்று, இந்த ராஜ்யம் உங்களுக்குள் வரக்கூடிய காலம் நிறைவேறிற்று. அதனால என்ன செய்கிறீங்க? மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். எதை விசுவாசிக்கிறதுனா சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். இந்த சுவிசேஷம் என்ன அப்படின்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம். ராஜ்யம் இப்ப என்ன செய்து வரக்கூடிய நாட்கள் வந்து விட்டது. ராஜ்யம் அதாவது தேவனுடைய ராஜ்யம் இருந்தது, அது இந்த பூமிக்கு என்ன செஞ்சுட்டு வரக்கூடிய நாள் வந்துட்டு. அதனால நீங்க என்ன செய்யணும்? உங்க மனதை திருப்புங்க, திருப்பி இங்க சொல்லப்படுகிற அந்த சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற்றப்படுகிறார்கள். அப்போ அவர் சொல்றார், அதை ஆரம்பிக்கிறார், சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று சொன்னார். அடுத்த 27 பாருங்க, 27 படிக்கிறத. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? சொல்ற எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது என்று சொல்கிறார். இந்த உபதேசம் எப்படிப்பட்ட? அப்போ உபதேசம் அது புதிதாக இருக்கு. இயேசு பேசுகிற உபதேசம் பழைய உபதேசம் இல்ல. இயேசு யாருக்கு தான் உபதேசம் பண்றாரு? பழைய உபதேசத்தை அறிந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் என்ன செய்றாரு? பண்றாரு. புறஜாதிகிட்ட போய் பண்ணல. அப்ப அவங்களுக்கு பழைய உபதேசம் அவங்களுக்கு தெரியும், நியாயப்பிரமாணத்தின் உபதேசம் அவங்களுக்கு தெரியும். அவங்க தான் சொல்றாங்க இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? அதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். ஹல்லேலூயா. ஆனா பழைய சுவிசேஷங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அல்ல. இந்த பூமியிலே வாழக்கூடுவதற்கான கட்டளைகளை தேவன் கொடுத்தார். ஆனால் இந்த புதிய உபதேசம் என்ன அப்படின்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம். அந்த ராஜ்யம் நமக்குள் தங்கி இருக்கிறது. அதுதான் சுவிசேஷத்தின் ரகசியம். அதை நம்ம கடந்த நாட்களில் நம்ம பார்த்துக்கிறோம். சுவிசேஷத்தின் ரகசியம் அவர் நமக்குள் தங்கி இருப்பதே இந்த ரகசியம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இத அவர் புதிதாக உபதேசம் பண்ணுகிறார். இந்த உபதேசத்தை அவர்கள் கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். இது எப்படிப்பட்டதா, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம அந்த ராஜ்யத்தை பார்த்தோம், இப்ப இந்த ராஜ்யம் நமக்குள் வருகிறது இந்த உபதேசத்தின் மூலமாக. அது யார் மூலமாக வருகிறது அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிறது. எப்பொழுது வருகிறது அப்படி என்றால் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில முடித்து எல்லாம் முடித்ததுக்கு பிறகு அந்த ராஜ்யம் தன்மை மனிதருக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை பெந்தேகோஸ்து நாள்ல இந்த ராஜ்யம் ஆவியானவர் மூலமாக செயல்படுகிறது. அந்த நாள் முதல் ஆவியானவருடைய ராஜ்யம் இங்கே செயல்பட்டு கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப இந்த புதிய உபதேசம் அப்படின்னு சொல்லப்படுது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்க நினைச்சீங்க விசுவாசிகள் என்று. லூக்கா 17:21 பாருங்க. லூக்கா புத்தகத்துல 17வது அதிகாரம் 17வது அதிகாரத்துல 21வது வசனம் நான் படிக்கிறேன். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவா இராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஆனா பாருங்க, அந்த 20ல பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்துல கேட்ட பொழுது, இப்ப பரிசேயர் இயேசுவிடத்துல கேட்கிறாங்க தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் அப்படி பரிசேயர்கிட்ட கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரேத்திரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரேத்திரமாக வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவாகவும் இருக்காது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சுச்சா?
பரிசேயத்தை சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். எல்லாராலும் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏனென்றால் அந்த சுவிசேஷம் வேற மாதிரி. இன்றைக்கும் மாம்சத்துக்குரியவர்கள் இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. மறுபடியும் பிறந்தவர்களே அல்லாம மாம்சத்துக்குரியவர்கள் இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அன்றைக்கு பாருங்க, அவரிடத்துல இயேசு சொல்லுகிறார், இதோ அங்கே இங்கே இருக்காது, பிரதிட்சமாக வராது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஹalleluya. இன்றைக்கும் அப்படித்தான் சொல்றாரு. அதே தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். அந்த மகிமையின் தேவன் இன்றைக்கு உங்களுக்குள் வாசம் பண்ணுவதே தேவனுடைய ரகசியமாக இருக்கிறதே அப்படி சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது தெரியாது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களுக்குள்ளும் அவர் தங்கி இருப்பார். ஹalleluya. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் யாராவது இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீங்க அப்படின்னா, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் உங்கள் இருதயத்தில் எனக்குள் தங்கி இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று உங்கள் இருதயத்தில் அவர் தங்கி இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா, இன்றைக்கு அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். ஏனென்றால் அவர் சொல்ற, நான் ஒருவன் இருதய கதவுகளை தட்டுகிறேன், ஒருவன் திறந்தால் நான் அவனுக்குள்ள நினைச்சுவேன், வாசம் பண்ணுவேன். நீங்கள் இன்றைக்கு விசுவாசிப்பீங்கன்னா, எனக்குள்ள இருக்கிறார், அவர் சொல்லி இருக்கிறார், அவர்கள் எனக்குள்ள இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா, நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கிறீர்கள் அர்த்தம். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள் அர்த்தம். அவருடைய சுவிசேஷத்தை நீங்கள் என்ன செய்றீங்க? ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஹalleluya. ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ராஜ்யத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க. ஏன்னா அந்த ராஜ்யம் உங்களுக்குள் தங்கி இருக்கிறது. இந்த ராஜ்யம் உங்களுக்குள் தங்கி இருக்கிறபடினால் நீங்கள் பாவத்துக்குரியவர்களா இருக்க மாட்டீங்க, நீங்கள் ராஜ்யத்துக்குரியவர்களா இருப்பீங்க. ஆமென். இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த ராஜ்யம் அவர்களுக்குள் இல்லாதபடினால் அவர்கள் அந்த ஆதாமின் வம்சத்தில் இருக்கிறபடினால் அவர்கள் பாவத்தன்மையிலே இருப்பார்கள். அவர்கள் பாவத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் அந்த ராஜ்யத்தை அவர்கள் விசுவாசிக்காவிட்டால் இன்னும் ஆதாமின் வம்சத்திலே இருப்பார்கள். பழைய மனுஷன் நான் மரித்து விட்டேன் என்று அவர்கள் விசுவாசிக்காவிட்டால், நான் இப்பொழுது புதிதாய் பிறந்திருக்கிறேன், இப்பொழுது எனக்குள் இருப்பது நான் அல்ல, அந்த ராஜ்யம் எனக்குள் தங்கி இருக்கிறது என்று அவர்கள் விசுவாசிக்காவிட்டால் இன்னும் அவர்கள் பழைய தன்மையிலே இருப்பார்கள். அந்த பழைய தன்மை மாம்சத்துக்குரியது, அது பாவத்துக்குரியது. அவர்கள் முயற்சி பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அது எப்படியாவது விடுதலையாக வேண்டும் என்று முயற்சி பண்ணி கொண்டிருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்டுக் கொண்டிருப்பார்கள், ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் விசுவாசிக்காத வரைக்கும் அவர்கள் விடுதலை. 1 பேதுரு புத்தகத்துல போட்டிருப்பாரு, 4வது அதிகாரம் 6வது வசனம், 320 பக்கம், 4வது அதிகாரத்துல மனுஷன் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினை உள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆமென். ஹalleluya. பாருங்க, இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்கு உள்ளாக்கப்பட்டு இருந்தோம். மாம்சத்திலே எப்ப ஆக்கினைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க? ஆதாம் என்னைக்கு பாவம் பண்ணாரோ அதுல இருந்து அது என்னதான் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாங்க. பட்டு இருந்தோம் தேவன் முன்பாக ஆவிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இந்த சுவிசேஷத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்வார்களோ அவர்கள் எப்படி இருப்பாங்க? ஆவிலே பிழைத்திருப்பார்கள். ஹalleluya. அவர்கள் ஆவிலே பிழைத்திருப்பார்கள். அவர்கள் ஆவிலே பிழைத்திருக்கிறேன் அவர்கள் ஆத்துமாவிலே விசுவாசிக்கும் பொழுது அந்த மகிமை சரீரத்திலும் செயல்பட ஆரம்பிக்கும். ஹalleluya. இயேசு கிறிஸ்து ஆவிலே நம்மளை பிழைக்க பண்ணியிருக்கிறார். இத நம்ம விசுவாசம் எங்க வருது? நம்ம ஆத்துமாக்குள்ள வருது. உங்க ஆத்துமாக்குள்ள நீங்க விசுவாசிங்க, அதுதான் இந்த சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் என்ன சுவிசேஷம்? ஆவில அவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார், உயிர்ப்பித்து இருக்கிறார். அவர் நம்மளை உயிர்ப்பித்து இருக்கிறார், இன்னைக்கு நமக்குள்ள தங்கி இருக்கிறார். நீங்க விசுவாசித்தா இப்போ உங்க ஆத்துமாவில நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் பிழைத்திருக்கிறேன் என்று நீங்க விசுவாசிச்சிட்டீங்க. நான் ஆவி மறுபடியும் பிழைத்திருக்கிறேன், ஆவிலே நான் பிழைத்திருக்கிறேன், ஆவினால் நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப அதை நீங்கள் விசுவாசித்தபடினால் அது எங்க வருகிறது? அந்த உயிர், அந்த ஜீவன் எங்க வருகிறது? உங்க ஆத்துமாக்குள்ள வருகிறது. உங்கள் ஆத்துமாக்குள்ள அது பெருக 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 உங்க சரீரத்துல வேலை நடக்கும். ஹalleluya. உங்க சரீரத்துல மாற்றம் வரணும், உங்கள் மாம்சத்துல உங்களுக்கு வாக்குத்தத்தம்லாம் நிறைவேறணும். அப்படி என்றால் ஆவிலே அவர் செஞ்சதை உங்கள் ஆத்துமாக்குள்ளே நீங்க விசுவாசிக்கும் பொழுது அவர் ஆவிலே செஞ்சதை தான் நாங்கள் சுவிசேஷமாக உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சுவிசேஷம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து தன் ஆவிலே செய்து முடித்ததை
இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உங்களுக்காய் செய்து முடித்ததை நாங்கள் சுவிசேஷமா அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் உங்கள் இருதயத்திலே விசுவாசிக்கும் பொழுது அது மாம்சத்திலே செயல்பட ஆரம்பிக்கிறது. ஹalleluya. ஒவ்வொரு காரியங்களையும் வாக்குத்தத்தமானாலும் சரி, எந்த சிறையிருப்பா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகள், நீங்கள் கட்டப்பட்ட சூழ்நிலைகள், வியாதி, பலவிதமான எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் தேவன் ஆவியிலே முடிவு பண்ணிட்டார். எல்லாவற்றுக்கும் ஆவியிலே விடுதலை ஏற்படுத்திட்டார். எல்லாவற்றிலிருந்தும் ஜனங்களை விடுதலை ஆக்கிட்டார். இதை உங்கள் மனதிலே நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் இதை சுவிசேஷமாக அறிவிக்கும்படி வச்சிருக்கிறார். அவர் செய்ததை நாம் சுவிசேஷமாக அறிவிக்கிறோம். சுவிசேஷம்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்து செய்ததை நாம் சுவிசேஷமாக அறிவிக்கிறோம். அதை தான் நாம் முன்னோர்களாகிய அப்போஸ்தலர்கள் சுவிசேஷமாக அறிவித்தார்கள். அதற்காக எவ்வளவோ தியாகம் பண்ணினார்கள், அடி வாங்கினார்கள், துரத்தப்பட்டார்கள். இது எல்லாம் இயேசு செய்ததை சுவிசேஷமாக அறிவித்தார்கள். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அவர் எத்தனை பேர் விசுவாசித்தார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டார்கள். அதே போலதான் இன்றைக்கும் நீங்கள் இந்த சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகளாய் மாத்திரமல்ல, அந்த ஜீவ மகிமை உங்களுக்குள் தங்கி இருக்கிறது. அந்த ஜீவன் மகிமையாக உங்களுக்குள் தங்கி இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் அந்த மனதில் ஏற்றுக்கொள்ள முடியும் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இதை நீங்கள் விசுவாசிக்க தான் உங்கள் மனதில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஹalleluya. இதை ஏற்றுக்கொள்ளனா ஒரு பிரயோஜனப்படாது. அவர் சுவிசேஷத்தை எதற்காக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது? அவர்கள் ஆவியிலே பிழைத்திருக்கிறார்கள். அவர்கள் மாம்சத்திலே மரித்தோர்களாய் இருந்தாலும், அதனாலதான் சொல்றேன், மாம்சத்துக்குரியவர்கள் என்றைக்கும் மரித்தோர்கள் தான். இப்ப நான் மாம்சத்துக்குரியவனா தான் இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு முடிவு மரணம் தான். அதனாலதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள, ரோமர் 8:1 அதான் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவனுக்கு தான் அக்கினி தீர்ப்பு இல்லை. அப்ப மாம்சத்தின்படி அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் அவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதைத்தான் இயேசு சொல்றார், ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் அந்த சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறபடினால், இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறபடினால் நாம் இன்றைக்கு தைரியமா சொல்லுகிறோம், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மாம்சத்துக்குள்ளாகவே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது அவர்கள் மரித்தோரானவர்கள். மாம்சத்துக்குரியவர்கள் என்றைக்குமே அவர்கள் மரித்தோரானவர்கள் தான். மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. அப்ப மாம்சத்திலே இருந்து நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொன்னா அப்போ வசனம் பொய்யாயிருமா? ஒருபோதும் வசனம் மாறவே செய்யாது. அப்ப நாம் ஆவிக்குரியவர்களாய் மாறும்போது நாம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம். நீங்க இயேசுவோடே இருந்த அப்போஸ்தலர்களை பாருங்க, இயேசுவோடே இருந்த சீசர்களை பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பெருமை சேர்க்கும்படி அவங்க ஏதாவது செஞ்சுட்டு இருந்தாங்களா? இல்ல. இயேசு கிறிஸ்துவை திட்டும்படிக்கு அவர்கள் செஞ்சு கொண்டே இருந்தாங்க. ஏன்னா அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருந்தாங்க. ஆனா அதே அப்போஸ்தலர்கள் பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பொழுது, அதுக்கு பிறகு பாருங்க அவங்களுடைய வாழ்க்கையை யாருமே சொல்லி செய்யல. அது கூட இயேசு கிறிஸ்து வந்து சொல்லி செஞ்சிட்டு இருந்தாரா? வாங்க பங்கு ஜெபம் பண்ணுங்க, அவங்க பிசாசை துரத்துங்க, நீங்க அப்படி அவிசுவாசமா இருக்காங்க அப்படி ஏதாவது சொன்னாரா? இல்ல. அவருக்கு மறுபடியும் பிறந்தவர்கள் இப்பொழுது அவங்க ஆவியின் தன்மையில் இருக்கிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள வேலை நடக்குது. ஹalleluya. அன்றைக்கே அவர்கள் யோசிக்கிறாங்க, மாம்சத்தில் இருக்கும்போது அவங்க அவிசுவாசத்தில் இருக்கிறாங்க. நடக்குமா நடக்காதா, இது இப்படி இருக்குமா இருக்காதா என்று அவிசுவாசத்தில் இருக்கிறாங்க. அதனால அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்றைக்குமே அப்படிதான் இருக்க முடியும். ஒரு அவிசுவாசம் உண்டா? ஒரு பிசாசு பிடிபட்டவங்க பார்க்கறதுல ஒரு அவிசுவாசம் இருக்கும். ஒரு நமக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்பொழுது நமக்குள்ளே அவிசுவாசம் இருக்கும். இது நடக்குமா, இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோங்கிற அவிசுவாசம் வரும். ஆனால் ஆவிலே பிறந்தவர்கள் ஒரு வளர நீங்கள் ஆவிலே பிறக்கும் பொழுது நீங்கள் களங்கமில்லாத அவருடைய ஞானப்படாகிய அவருடைய வசனத்தை நீங்கள் சாப்பிட நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் வளரும் பொழுது நீங்கள் ஆவி தன்மையிலே செயல்பட ஆரம்பிக்கிறீங்க. ஹalleluya. இந்த வசனங்களை உங்க இருதயத்துல ஏற்றுக்கொள்ள நீங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் எந்த காரியங்களும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹalleluya. ஏன்னா மாம்சத்துக்குரியவர்கள் நீங்கள் அல்ல,
நீங்கள் ஆவிக்குரியவர்கள், நீங்கள் ஆவியில் மறுபடியும் பிறந்தவர்கள். அதற்காக தான் இந்த சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. மாம்சத்துக்குரியவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனால் அவர்களுடைய தன்மை மாம்சத்தின் தன்மையில் இருப்பார்கள். இந்த சுவிசேஷம் ஆவியின் சுவிசேஷம். என்னுடைய வார்த்தையோ ஆவியும் ஜீவன்மாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹalleluya. அது மாம்சத்துக்குரிய வார்த்தை இல்ல. இந்த வார்த்தை, இந்த சுவிசேஷம் மாம்சத்துக்குரியது அல்ல. அதனால தான் மாம்சத்துக்குரியவர் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாம்சத்துல ஞானத்துல பெருசாக இருப்பாங்க, மாம்சத்துக்குரிய புத்திகள் இருக்கும். ஆனா இந்த சுவிசேஷத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி மாம்சத்துக்குரிய ஏற்றுக்கொள்ள எல்லா இடத்துலயும் சுவிசேஷம் பரவி எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஹalleluya. தேவன் எவர்களுடைய இருதயத்தை திறக்கிறாரோ, தேவன் எவர்கள் மேல இரக்கம் வைக்கிறாரோ, அவருடைய கண்களில் யாருக்கு தயவு கிடைக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கிறது. ஹalleluya. அவர்களுக்கு இந்த கிருபை இது கிடைக்கிறது. இதை ஏற்றுக்கொள்கிறவர்கள், இதை சிந்திக்கிறவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள், தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள், எப்பொழுதும் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை எனக்கு தந்திருக்கிறாரே, தகுதியே இல்லாத என்னை இப்படி அவர் தேடி வந்து என்னை மாற்றினாரே, எனக்காக தன் குமாரனே ஒப்பு கொடுத்தாரே என்கிறதை நாம் அறிந்திருக்கிறபடினால் தான் இன்றைக்கு நாம் வந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து நேரங்களை செலவழித்து எதற்காக ஒதுக்கி கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் நாம் செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு இதெல்லாம் செய்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். ஏதோ இப்படி சேர்ந்தா இது கிடைச்சிருமா, அப்படி சேர்ந்தா அது கிடைச்சிருமா அப்படிங்கிறதுக்காக அல்ல. ஹalleluya. அவர் எனக்கு செய்திருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன், அவர் செய்திருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனபடினால் அவர் மனதார நாம் நன்றி சொல்லுகிறோம். ஹalleluya. நன்றி சொல்வதில்ல, நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. நன்றி சொல்வதற்கு கடமையில அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அடிமைங்கிறது மிகப்பெரிய பாக்கியம். அவர் நமக்காக அடிமை ரூபம் இந்த பூமியில எடுத்தார். ஹalleluya. அவர் ஒரு குற்றமும் இல்லாதவர், அவர் பிதாவின் மடியிலே சந்தோஷமாய் இருந்தவர், மகிமையாய் நிறைந்தவர், தூதர்களால் போற்றப்பட்டுக் கொண்டிருந்தார். கேள்விகளும் சேராவிகளும் இடைவிடாமல் அவர் போற்றப்பட்டுக் கொண்டிருந்த அந்த மகத்துவமுள்ள தேவன் எனக்காக அடிமை ரூபம் என்று எடுத்தார். எனக்காக காய் துப்புவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். எனக்காக சரீரங்களை பிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டார். எனக்காக அவர் செய்ததை நான் அறிந்திருக்கும் பொழுது நான் எப்படி முறுமுறுக்க முடியும், எப்படி தேவனை முறுமுறுக்க முடியும்? இதனாலதான் பவுல் சொல்லுகிறார், இந்த அன்பை அவர் ருசித்ததனால பவுல் சொல்லுகிறார், எதுவும் நம்மளை விட்டு அவர் அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட தேவன் எனக்காக ஜீவனை கொடுத்தார்களா, நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கணும், நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கணும் என்பதை நாம் இதை அறியும் பொழுதுதான் நமக்கு இந்த உணர்வு வரும். அப்பொழுதுதான் நாம் விசுவாசம், நம்மளே தேவனை ஆராதிப்போம். ஒருவர் சொல்ல வேண்டிய வராது, தேவனை நன்றி சொல்லு, ஜெபம் பண்ணு, தேவனை பைபிளப்படி அப்படி சொல்ல வேண்டியதே வராது. இதை அறியாம இருக்கிறபடினாலதான் அப்படியே மனக்கண்கள் அப்படியே கூடாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை அறிவதற்காக தான் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக தான் இப்படிப்பட்ட கூட்டத்திலே நாங்கள் அவரை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த நன்மையினால்தான் உங்களுக்குள்ளே விடுதலை உண்டாகிறது. ஹalleluya. அந்த அன்பு தான் உங்களை மாற்றுகிறது. கிறிஸ்துவின் அன்பு தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு தான் தேவனோடு இணைக்கிறது. ஹalleluya. அதற்காக தான் அவர்கள் பிழைக்கும்படி, ஆவிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹalleluya. அந்த